இன்றைக்கி நம்ம எதை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, போன வருஷம் 2025 ஜூன் மாதம் வந்து ஒரு குரூப் 1 எக்ஸாம் நடந்தது. அதில் ஒரு கொஷினை வந்து இன்றைக்கி வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, அந்த சாப்டர் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து எந்தெந்த சாப்டரில் கேட்டிருக்காங்க, எதில் வந்து நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு, எந்த செக்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பாலிடிக்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாலிடிக்ஸ் டாப்பிக்கில் ஜோனல் கவுன்சில் பற்றி இந்த ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். ஸோ இந்த கொஷின் இருக்குது இல்லையா, இந்த கொஷினுக்கான சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இது இல்லாமல், இந்த கொஷின் ஆன்சர் இல்லாமல் சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் இன்றைக்கி வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜோனல் கவுன்சில் பற்றி தான் இந்த கொஷினே கேட்டிருக்காங்க. ஜோனல் கவுன்சில் அப்படின்றது பார்த்திங்கன்னா மண்டல மன்றங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. 1956ஆம் ஆண்டு தான் இந்த மண்டல மன்றங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து எதோட அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தின் மூலமாக தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டமாக வந்து இது வராது. இது வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம், அதுக்கு கீழே தான் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஜோனல் கவுன்சில் இருக்குது. அதாவது 5 மண்டல மன்றங்கள் இருக்குது. ஒன்று வந்து நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சென்ட்ரல் 5 இருக்குது. இது 5மே 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் கீழே வரும். அது இல்லாமல் நார்த் ஈஸ்டர்ன் அப்படின்றதும் இருக்குது. ஆனால் இந்த நார்த் ஈஸ்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ஆக்ட் கீழே வருது. அது என்னென்னா 1971 ஆக்ட் கீழே வருது. இது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 2001 தான் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மாநிலங்கள், அதோட நல்லதுக்காக வந்து இந்த ஒரு ஆக்ட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு 7 மாநிலங்கள் தான் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8ஆக மாற்றிட்டாங்க. அதாவது எப்போன்னா 2002 8ஆக மாற்றிருப்பாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிம், இந்த 8 மாநிலங்கள் தான் இந்த நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மாநிலங்கள், அதோட மண்டல மன்றங்கள் கீழே வரும். அது இல்லாத 1956 கீழே வர்றது தான் வந்து இந்த 5 ஜோனல் கவுன்சிலுக்கும். சரிங்களா? எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த மேடம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ அதனால் இந்த அரை மணி நேரம் டைமில் ஒரு கொஷினாவது நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கொஷின் வந்து நான் சூஸ் பண்ணேன். இப்போ இந்த நார்த் ஈஸ்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஷில்லாங்கில் இருக்குது. ஷில்லாங் எங்கே இருக்குன்னா மேகாலயா அப்படின்ற ஒரு வடகிழக்கு மாநிலத்தில் வந்து இருக்குது. அடுத்ததாக இந்த ஜோனல் கவுன்சில் மாநில மன்றங்களோட நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ், நான் ஏன் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயே சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே புரியும். நிறைய பேர் வந்து ஸ்கூல் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க, பட் காலேஜ் வந்து இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தி. அதனால் வந்து எனக்கு ரெண்டுத்துலேயுமே படித்தாதான் வந்து எனக்கு சில விஷயங்கள் புரியும். அப்படின்றதுனால மோஸ்ட்லி இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயும் படிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இன்டர் ஸ்டேட் கோஆப்ரேஷன், 2 மாநிலங்களுக்குள்ளே, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற மாநிலங்களோட ஒற்றுமைக்காக வந்து இந்த ஜோனல் கவுன்சில் வந்து பாடுபடுது. அடுத்ததாக வந்து நேஷ்னல் இன்டகிரேஷன். நேஷ்னல் இன்டகிரேஷன் அப்படின்னா தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக டிஸ்பியூட் ரெசல்யூஷன், அதாவது ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காகவும் இந்த ஜோனல் கவுன்சில் இருக்குது. ரீஜியனல் டெவலப்மெண்ட், ரீஜியனல் பிராந்தியன்னு சொல்லுவாங்க, ஒரு பகுதி அப்படின்னும் சொல்லலாம். அந்தந்த பகுதிகளோட வளர்ச்சிக்காகவும் வந்து இந்த ஜோனல் கவுன்சில் வந்து இருக்குது. இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேர்மன் யார் அப்படின்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர், அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் தான் வந்து இந்த ஜோனல் கவுன்சிலுக்கு வந்து, அதாவது நார்த் ஈஸ்ட் ஜோனல் கிடையாது, வெறும் ஜோனல், நார்மல் ஜோனல் கவுன்சிலோட தலைவர் வந்து மத்திய உள்துறை அமைச்சர். வைஸ் சேர்மன் யார் அப்படின்னா, துணைத் தலைவர் யார் அப்படின்னா சிஎம் ஆஃப் மெம்பர் ஸ்டேட். இந்த இதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அந்த மெம்பர் ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம் எல்லாருமே இதோட துணைத் தலைவர். இவங்க எப்படின்னா எவ்ரி 1 இயருக்கு வந்து ரொட்டேஷன் ஆவாங்க இந்த சிஎம் எல்லாருமே, அதாவது இந்த தலைவர் பதவிக்கு மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அட்வைசரி பாடிஸ், அதாவது அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற விஷயத்துக்கு மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க வந்து டெசிஷன் அத்தாரிட்டிஸ் கிடையாது. டெசிஷன் வந்து ஒரு முடிவாக வந்து எடுக்க மாட்டாங்க.
ஒன்லி வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த பாடிஸ் வந்து செயல்படுது. இந்த என்இசி அதாவது நார்த் ஈஸ்ட் கவுன்சில் இருக்குது இல்லையா, இதோட மினிஸ்ட்ரி வந்து 2001 வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகம் அதுக்கு கீழே தான் வந்து இந்த என்இசி வந்து வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஓஎன்இஆர் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜியன், அதுக்கு கீழே தான் வந்து இந்த என்இசி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து வருது. இதோட மெம்பர்ஸ் யார் அப்படின்னா, இந்த என்இசியோட மெம்பர்ஸ் யார் அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களோட ஆளுநர்களும் அந்த வடகிழக்கு மாநிலங்களோட முதலமைச்சர் சிஎம்மும் வந்து நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஏன்னா முதலமைச்சர் எழுதுறதுக்குள்ளே எனக்கு டைம் ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி எந்த அளவுக்கு சிஎம்னா மோஸ்ட்லி நமக்கு தெரியும் இல்லையா, அதனால் சிஎம் எழுதியிருக்கேன். ஸோ இவங்க எல்லாருமே தான், இவங்க 2 பேருமே தான் வந்து மெம்பர், அதாவது இந்த என்இசியோட மெம்பர். சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ், அதாவது கொஷின்ஸ் மீன்ஸ் இதை பற்றின ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு அடிக்கடிக்கு கேட்கப்பட வேண்டிய சில பாயிண்ட்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து என்னென்ன அப்படின்னா, மண்டல மன்றங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக வந்து நார்த் ஈஸ்ட் கவுன்சில், அது என்னென்னா அதுவும் வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. அது 1971 அமைப்புப்படி உருவாக்கப்பட்டது. அடுத்தது இடைமாநில கவுன்சில், அது வந்து ஒரு அரசியல் அமைப்பு, சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது. இது கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்குது. அண்டர் ஆர்டிக்கல் 263 அந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வந்து இந்த இடைமாநில கவுன்சில் அப்படின்றது வரும். அடுத்ததாக நிதிக்குழு வந்து இதுவுமே வந்து ஒரு அரசியல் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் கீழே வரும். அண்டர் ஆர்டிக்கல் 280 அதில் வந்து வரும். அடுத்ததாக நிதி ஆயோக் வந்து இது ஒரு நிர்வாக அமைப்பு, இது வந்து அரசியல் அமைப்பு கிடையாது. அடுத்ததாக ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அரசியல் அமைப்பில் வரும். இது வந்து ஆர்டிக்கல் 279A அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலுக்கு கீழே வரும். சரிங்களா. இந்த 5 பாயிண்ட்டுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கராக எப்படி வேணால் கேட்பாங்க. அதாவது பொறுத்துக, கூற்று காரணம் அப்படி கூட கேட்கலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கரா இதிலேருந்து இந்த ஒரு 5 பாயிண்ட், இந்த ஒரு 6 பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த கொஷினோட அனலைசஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.